இட்ஸ் Thursday. இன்னைக்கு என்னோட தங்கச்சியோட பர்த்டே. பிராங்க் கேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கேக்கை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கேக் பேக் பண்ற அந்த டின்னை வந்து தலை குப்புற கேக்கு மேல கவுத்தி அதுக்கு வந்து க்ரம் கோட் கொடுத்துக்கலாம். க்ரம் கோட் முடிச்சுட்டு மேலால வந்து சாக்லேட் சிரப்பை வந்து ஊத்தி இந்த மாதிரி ஒரு டிசைனை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க நல்லா கவனிச்சீங்கனாலே தெரியும், நான் வந்து மேலால முறுக்கு சுட்டுக்கிட்டு இருக்கேன் நாசல் யூஸ் பண்ணி. இதுக்கு ரீசன் வந்து என்னோட தங்கச்சி ஸ்கூல் விட்டு வர நேரம் ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ நான் க்ரம் கோட்க்கு யூஸ் பண்ண அதே நாசலே வந்து மேல பைப்பிங்க்கும் யூஸ் பண்ணிட்டேன். பிகாஸ் இது ஒரு பிராங்க் கேக் தானே அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து என்னோட தங்கச்சி அவரோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஸ்னாப் ஷேர் பண்றதுக்காக 2-3 கிளிப்பிங்ஸ் எடுத்துட்டு கட் பண்ணா. இந்த பிராங்க் கேக் கட் பண்ணும் போது என் தங்கச்சி என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டா, இவ்வளவு கல்லு மாதிரி பண்ணியிருந்தா நீ அரைச்சு ஜூஸாவில் வச்சிருப்பா, இப்படி வந்து கேக்க வச்சிருக்க மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட பிராங்க் கேக் லேக்கா ரிமூவ் பண்ணிட்டு இந்த கேக்கை காட்டிட்டேன். ஷி வாஸ் சோ ஹாப்பி. எங்களோட இன்னைக்கான நாள் இப்படிதான் போச்சு. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.